சென்னையில் மழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனிடும் பணி 90% முடிந்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதை ஏற்க மறுக்கின்றனர். யார் சொல்வது உண்மை ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வடகிழக்கு பருவமழையால் சென்னையின் பெரும்பாலான சாலைகள் பாதிப்படைந்திருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி மழையால் சேதமடைந்த 1013 சாலைகளில் 4245 பள்ளங்கள் உள்ளன என கண்டறியப்பட்டு முதற்கட்டமாக 4190 பள்ளங்கள் தற்காலிகமாக செப்பனிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலை சென்னை மாநகராட்சி தனது இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. 4 வருடமா இந்த ரோடு இப்படியே தான் இருக்கு. நீங்க பேப்பர்ல ஆட் கொடுக்குறீங்க, கார்ப்பரேஷன் எல்லாத்தையும் அட்டன் பண்றாங்கன்னு. ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களுக்கு குப்பையும் எடுக்கிறது இல்லை, ரோடும் சரி பண்ணலை. இங்கே ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் விட்டு வெளியில் வரத்துக்கு வயசானவங்க நடந்து போகிறாங்க, அவங்களும் நடக்க முடியல. ரோடு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. பள்ளமேடாக இருக்குது. பேசஞ்சர் உடம்பு சரியாதவங்களாம் ஏற்றிட்டு போது அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் அடிக்கடி டயர் வேறு ரொம்ப தேஞ்சு போகுது, பஞ்சர் வேறு ஆகிடுது. அப்படியே கல்லுகளெல்லாம் இருக்குது, கொடுத்ததால பஞ்சர் ஆகிப்படுது சார். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இதுகுறித்து மாநகராட்சியிடம் கேட்டபோது பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தது. மேலும் தற்போது தற்காலிகமாக சாலைகள் செப்பனிடப்படுவதாகவும் மழைக்காலம் முடிந்த பிறகு சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்படும் என்று மாநகராட்சி உறுதியளித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியால் சாலைகள் எப்படி போடப்படுகிறது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். 30 அடி சாலை என்றால் 26 அடி முதல் 28 அடி வரை தார் சாலை போடப்படும். சாலையின் இருபுறமும் மழை நீர் செல்வதற்கு இடம் விடப்படும். புதிய சாலை என்றால் 2 அடுக்கு தார் சாலை போட வேண்டும். முதல் அடுக்கு 55 மில்லிமீட்டரும் இரண்டாவது அடுக்கு 30 மில்லிமீட்டர் கனத்திலும் இருக்க வேண்டும். ஏற்கனவே போடப்பட்டுள்ள சாலையில் கோல்ட் மில்லிங் எனப்படும் இயந்திரம் மூலம் பழைய சாலையை சுரண்டிவிட வேண்டும். அதன்பின் 30 அல்லது 40 மில்லிமீட்டர் கனமுள்ள தார் அல்லது பிளாஸ்டிக் சாலை அமைக்கப்படும். 10 சதுர அடி சாலைக்கு 3.5 கிலோ தார் அல்லது பிளாஸ்டிக் கலவை இருக்க வேண்டும். தார் அல்லது பிளாஸ்டிக் சாலை அமைத்த பிறகு மாநகராட்சி தர கட்டுப்பாட்டாளர் சோதனைக்கு பிறகே அந்த சாலை செயல்பாட்டிற்கு வரும். ஒரு தார் சாலையின் ஆயுட்காலம் 3 வருடம், கான்கிரீட் மற்றும் கிரிட் சாலைக்கு 5 வருடம் ஆயுட்காலமாகும். சாலையின் ஆயுட்காலம் வரை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரே முழு பராமரிப்பை செய்ய வேண்டும். நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்ப ஒப்பந்ததாரர் சாலைகளை அமைப்பதில்லை என்றும் மாநகராட்சி தரப்பில் சாலைகளின் தரத்தை முறையாக ஆய்வு செய்வதில்லை என்றும் கூறுகின்றனர் மாநகராட்சியின் செங்கொடி சங்கத்தினர். ஒதுக்கிய பணத்தை ஒதுக்கிய அடிப்படையில் ஒப்பந்ததாரரை இந்த சாலைகளை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகமோ அதிகாரிகளோ வலியுறுத்துவதில்லை, கண்காணிப்பதில்லை. ஒதுக்கிய அடிப்படையிலான சாலைகள் அந்த குறிப்பிட்ட அளவு கனமான சாலையால் அமைக்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கவனிப்பதில்லை. எனவேதான் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான அளவிற்கு சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 3 வருட ஆயுட்காலம் என்ற உத்தரவாதத்துடன் அமைக்கப்படும் சாலைகள் தற்போதைய மழைக்கு 1 மாதத்திலேயே காணாமல் போய்விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்ததாரர்களுக்கு பதிலாக சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட சீரமைப்பு பணிகளுக்காக ஒப்பந்ததாரர்கள் தரப்பில் திருப்பி தர வேண்டிய நிலுவைத் தொகை குறித்து இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.